வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கலர் கலராக முதல் வெட்டுனதை பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்நாக் கொண்டு செய்ய போகிறேன். அதான் சமோசா. எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு உங்களோட கதைப்பை வந்துட்டு என்னென்ன செய்தனான்றதா நீங்கள் என்னோட கூட வாங்க. நான் செய்து உங்களுக்கு காட்டி தருவேன். இப்போ இந்த இதுகளுக்கு வெட்டின வெங்காயம், மிளகாய், இஞ்சி, கேரட் இவைகளுக்கெல்லாம் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம் போடுவோம். சரி, இதை இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல காரமான மிளகா தான், அதான் க்ளவுஸ் போட்டு கொண்டு செய்கிறேன். கையில் எரியும். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். ஏண்டா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு அவிச்சேனா. இப்போ கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டதுக்காக. அதுவும் இதோட சேர்ந்துட்டு இதையே இதோட சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கும் மற்றது பட்டாணியும் அவிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கீரையும் போட்டுனான். இது பச்சையாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக எல்லாத்தையும் பச்சையாக போட்டுருக்குறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரொட்டி செய்து வச்சுருந்த நான் இதை நாங்கள் வெட்டுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போது நான் இது ஹாஃபாக வெட்டிட்டேன். 2 பதியாகத்தான் வெட்டினது. இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன இருக்குண்டா, இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு தண்ணி மாதிரி கிண்டி வச்சுக்கலாம். ஏன்னா பசை இது என்னென்னா இது ஒட்டுறதுக்கு தேவை. இப்போ நாங்கள் ஒன்று செய்து பார்ப்போம். ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி தண்டுட்டு இதை நாங்கள் பூச வேணும். இந்த மாவை தொட்டுத்தான் பூசலாம், கையில் தொட்டுத்தான் பூசலாம். இப்போ இதுக்கு நல்லா அந்த பசையை இதுக்குள்ளே போட்டு இப்படி ஒரு கோன் மாதிரி வரணும். நல்லா ஒட்டுப்படணும். பாருங்க, இப்படி ஒரு கோன் மாதிரி வரணும். அப்போ நாங்கள் இதை நல்லா ஒட்டி இதுக்குள்ளே இந்த அடையை வைப்போம். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த சமோசா? செய்திருக்கிறீங்களா? செய்யாடி விட்டாலும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? உண்மையில் இது நல்லா இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா கிறிஸ்பியாக பொரித்து நாங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். செய்தாட்டன் நீங்கள் வடிவாக அப்சர்வ் பண்ணணும். பாருங்கள், இதில் இப்படி இந்த பிடிக்கணும். பிடிச்சு கொண்டு இப்படி திருப்பி இதை நல்லா மூட வேணும். ஓகேயா? மூடிட்டு இதில் வருதில்லை என்று மாத்திரம் இருக்காதேங்க, இது வரும். நீங்கள் நல்ல வடிவாக வரும். இது நல்ல சுவையான ஒரு உணவு சமோசா. பாருங்க, இதை நல்லா இழுத்து அமர்த்தணும். அமர்த்தி போட்டு இப்படி நல்லா அழுத்துங்க. அழுத்தி போட்டு இது ஒட்டுப்பட்டுறதில்ல. இதுக்கு இந்த அடையை இப்படி வையுங்க. வச்சு சாடியாக இருப்பா நல்லா அமர்த்தி போட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் மடிக்கணும். வேண்டாம், அதாவது அணைவுக்கு இப்படி நல்லா மடிங்கோ.
அரை வாட்டலில் வாட்டி இந்த ரொட்டி செய்யணும். ரொட்டி பார்த்து குழச்சி செய்து போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு தட்டால் மூடித்தான் இந்த அடை எடுக்கணும். அப்போ நல்லா அந்த அடைன்னா இந்த ரொட்டி, அப்போ தான் நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதானுங்க எப்படி நல்லா எல்லா இடம் நீங்கள் பார்த்து பார்த்து அமுக்க வேணும், அழுத்த வேணும். அழுத்தினா தான் ஒட்டுப்பட்டு கொண்டு இருக்கும், இல்லாட்டி போடைக்க விரிஞ்சு போடும். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ந்து செய்வோம். எல்லாத்தையும் செய்து போட்டு உங்களுக்கு காட்டித்தாரேன். சூப்பராக அழகாக நேர்த்தியாக எல்லாம் வந்திருக்கு. நாங்கள் இனி ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க, ஆயிலில் விடுறேன், கொதிக்கட்டும். இப்போ டீ டைமுக்கு கிட்ட ஆகுது. நாங்கள் சமோசா பொரித்து டீயோட சாப்பிட போகிறோம். ஏன் இந்த சமோசா செய்கிறேன்னுண்டா, இது ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக். வெஜிடபிள், நாங்கள் அதிகமாக வெஜிடபிள் தான் கூட சாப்பிடுவோம். ஏன்னா இந்த சம்மர் டைமில் வச்சு மீன்கள் சாப்பிட சரிப்பட்டு வராது. இது சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்லல, நெடுக்க சாப்பிடலாது. அதுபடியாக இப்படி செய்து ஒரு டீயோட சாப்பிட்டோம்னா போதும். டீ டைம் தானே, சில வேளையில் நைட்டில் இந்த டின்னரே எடுக்க மாட்டோம், இது சாப்பிட்ட மாட்டேன். நீங்கள் இப்படி நான் செய்கிற மெதட்டெல்லாம் காட்டி தந்தனா தானே நல்ல ஈஸியாக இருக்கும். இது செய்கிறது கஷ்டமண்டு இல்லை. பாருங்கள், நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்தீங்களா இப்படி அக்கா அந்த கோன் செய்த நான் பேருந்து அந்த அடையை அப்படி வைக்கிறேன், பேருந்து எப்படி ஒட்டுறேன் ரெண்டெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி கோல்டன் ப்ரௌனில் வருது. இது நான் எப்படி செய்கிறேன்றது என் மகளுக்கும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் இது உருட்டி பாருங்கோ, வேலை ஈஸி செய்து பாருங்கன்னு சொல்ல செய்த அவள் தான் அவாவை முழுதும் செய்ய விட்டுட்டேன், செய்யுங்கன்னு சொல்லி வடிவாக செய்திருக்கிறா. பழக்காம என்ன செய்கிறது, எல்லாம் பழகணும் தானே. இந்த பதம் நல்ல கலராக வந்துருக்குது. ஆக கூட விட்டிங்களோ கறி போடும். ஆனபடியாக இந்த பதத்திலே நீங்கள் எடுக்க பாருங்கள். மற்றதையும் பறித்து போட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், இது தைக்கில் செய்கிறதுன்னு பார்க்க நாங்களாகவே செய்ததுன்றது நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் அதை ரொட்டி மாதிரி குழைச்சி போட்டு தோசைக்கல்லில் போட்டு ஒன்றுக்கு மேலே அரை டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் அந்த ஹீட்டான கல்லில் போட்டு எடுத்து போட்டு பேருந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு பாத்திரத்தால் அந்த தோசைக்கல்லிலே இளம் நெருப்பில் விட்டு மூடி விடுங்க. மூடி விட்டால் இப்படி வேறும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி நல்ல அழகாக வச்சுருக்குறேன். எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி என் மகள்கிட்ட கேட்போம், அவன் ஃபீட்பேக்கை சொல்லட்டும். இந்தாங்க ப்ரிசி வாங்கும். ஆல்ரைட், இன்றைக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் எப்படி சமோசா செய்கிறது எனக்கு சொல்லி தந்துக்கிறீங்க, அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணுமெண்டு. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அதே போல் நீங்கள் எனக்கு நிறைய சின்ன சின்ன ரெசிபி சொல்லி தந்துக்கிறீங்க, லைக் பீட்ஸா செய்கிறது எப்படி, கேக் செய்கிறது எப்படி என்றெல்லாம். ஸோ டே பை டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கொண்டு வரேன். இப்படி ஒரு மம்மி எனக்கு கிடைச்சது உண்மையாக எனக்கு சரியான சந்தோஷமும் பிளெஸ்ஸிங்குமாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய வீடியோ நான் நினைக்கிறேன் கன பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பெண்ண மாதிரி ஆக்களுக்கு. ஸோ அவங்களும் லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் மம்மி. வெல்கம். இப்போது நீங்கள் இது மாத்திரமில்லை, அநேக காரியங்கள் இருக்குது லேர்ன் பண்ண. ஆனபடியாக நான் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லித் தருவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு லீவு உள்ள நாடுகளில் நீங்கள் என்னோட கூட வந்து சமையல் கலையை கற்றுக்கொள்ளுங்க. சமையல் என்பது சாதாரண காரியம் இல்லை. பாருங்கள், சில பேர் இந்த சமையல் செய்கிறத ஒரு அர்த்தமாக நினைச்சு சமைக்கத்தான் லாயக்குன்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லை. சமைக்க தெரிஞ்சவர் மற்ற காரியங்களிலும் உயர்வாகத்தான் அவர்கள் நடந்து போவார்கள். என்னென்றால் பாருங்க, ஒரு சமையல் செய்யக்க உப்பு, புளி, காரம் என்னென்ன தேவையெல்லாம் அளவு கணக்காக தானே போடுவோம். அப்போ இதோட போடக்க
அவைகள் கணக்குகள்லையும் படிக்கிற காலங்களில் மெட்ஸோல் அதுகள்லையும் நல்லா கற்றுக்கொள்வார்கள், நல்ல தெளிவாக விளக்கம் கொடுப்பார்கள். இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆகவே இதை நீங்கள் எல்லாரும் கற்று தேறி இருக்க வேணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு இது. ஆகவே உங்களுக்கு இதை சொல்கிறேன், உங்களிடமிருந்து விடவர போகிறேன். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனை தட்டுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியுங்க. எப்படி ஆயிலும் நீங்கள் மனமகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு அடிக்கடி நான் சொல்கிறது காரணம், மனமகிழ்ச்சியாக இருக்க வேணும். அதுதான் எங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், பலனும் நல்ல சிந்தனையும் கொடுக்கும். ஆகவே மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய். God bless you. Stay happy.